Hello coders, welcome to the video. இப்போ இந்த வீடியோவில் நம்ம CRUD ஆப்ரேஷனில் இருக்க நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் கிரியேட் வந்து பார்க்கலாம். ஸோ கிரியேட் போஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே போஸ்ட் வந்து கிரியேட் போஸ்ட்டுக்கான UI வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம இங்கே கிரியேட் போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு போயிட்டு ஃபயர்ஸ்டோரில் வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிரியேட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்குது. கிரியேட் போஸ்ட் வந்து இங்கே வந்து பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக யூஐயில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம யூஐ வந்து இது செட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்மில். டைட்டில் கண்டென்ட் இந்த பட்டன் வந்து கஸ்டம் பட்டன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேலிடேஷன் வந்து நம்ம அதில் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் யூசர் இப்போ பாருங்க, நம்ம எதுவுமே என்டர் பண்ணாமல் நம்ம கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த வேலிடேஷன் வந்து நடக்கும். டைட்டில் ஷுடன்ட் பி எம்டி அப்படின்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து டைட்டில் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ திரும்ப கண்டென்ட் ஷுடன்ட் பி எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் கண்டென்ட்டை கொடுத்தா இப்போதைக்கு நமக்கு எதுவும் நடக்காது, நம்ம எதுவும் கனெக்ஷன் கொடுக்கல, ஸோ அப்படியே வந்து இருக்கும். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இது வந்து கிரியேட் போஸ்ட்ன்ற ஃபைலில் தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு கோட் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் டாக்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் ஃபயர்ஸ்டோர் டாக்குமெண்ட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்லே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்து எப்படி அதை சென்ட்ரலைஸ் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் சப்மிட்டில் தான் வந்து வேல்யூஸ் வந்து வருது. ஓகே, இப்போ நான் இங்கே போய்க்கிறேன். இங்கே போயிட்டு அகைன் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலெக்ஷன் தான் வந்து தேவை. கலெக்ஷன் ரெஃப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ்டோரில் கலெக்ஷன்ற ஃபங்க்ஷனும் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் டிபி வந்து அனுப்பணும். டிபியும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம கிளிக் பண்ணும்போது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அனுப்ப வேண்டியது வந்து போஸ்ட். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நம்ம கேசிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ டாக்குமெண்ட் போகணுன்னா என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்து அவைட் டாக். ஓகே, இதுக்கு வந்து அனுப்பிச்சிடணும் நம்ம நியூ ஃபீல்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அசிங்க்னு மாற்றிக்கிறேன் ஹேண்டில். ஏன்னா நம்ம அவைட் ஃபங்க்ஷன் இட்ஸ் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். அவைட் ஆட் டாக் இதுவும் ஃபயர்ஸ்டோர்லேருந்து வர்றது தான். ஸோ ஆட் டாக் பண்ணிவிட்டு கலெக்ஷன் ரெஃப்பை வந்து எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குல்ல, ஸோ இதை வந்து அப்படி பாஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா நம்ம டைட்டில் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதை வந்து எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து ஸ்டேட் வேரியபிள் வந்து பாடின்னு இருக்குது. ஸோ சாரி கண்டென்ட்னு இருக்குது, அதை வந்து பாடின்னு வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ஜேசான் நம்ம ஸ்ட்ரக்சர் படி வந்து நம்ம இதுதானே பண்ணுறோம், பாடி தானே எடுத்துக்கிறோம். ஸோ அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். யூசர் ஐடி வந்து இப்போதைக்கு 1 இருக்கு, நம்ம இன்னும் ஆத் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, சாரி, இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இன்னும் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் அட்னு ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ கிரியேட்டட் அட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம அங்கே பாஸ் பண்ணுறது சர்வர் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு. இதுவும் ஃபயர்ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக சர்வர் என்ன டைமோ அதை வந்து அது எடுத்து அசைன் பண்ணிடும். பிரேசஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் அதான் இருக்குது, நம்ம அதுதான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அவைட் கொடுத்துட்டு இப்போ ஆட் டாக் வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ வந்து எப்படி வேணும், நம்ம இங்கே கிளிக் ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட் ஆட் ஆனோடனே நமக்கு எனிவே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் ஆகி போகணும். ஸோ அது வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து கோடு, அதுக்கான எல்லா கோடும் இதில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நேவிகேட் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணிடுறோம். கால் பண்ணிட்டு ரூட் டைரக்டரிக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி வச்சிடும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன்னா நம்ம கொடுக்குற என்ட்ரி வந்து ஆட் ஆகிட்டு ஃபயர்ஸ்டோரில் போய் ஆட் ஆகிட்டு நம்ம வந்து நேவிகேட் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது ரூட் பேஜ், ஹோம் பேஜ் வந்து போயிடுவோம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கொடுக்குறேன், டைட்டில் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாரம் இப்சம் மெசேஜ் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி போட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆப்ரேஷன் வந்து நடந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்போது இதான் லேட்டஸ்ட் என்ட்ரி. ஸோ அதனால் மேலே வந்துடுச்சு. இப்போது இப்போ நம்ம பண்ணுற என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸில் போயிட்டு ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் 10 இந்த என்ட்ரி தான் நம்ம ஆட் பண்ணோம், அது ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரட்ல கிரியேட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஆனாலும் வந்து நமக்கு அதே ஃபர்ஸ்ட் இருந்த அதே பிரச்சனை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த காம்போனன்ட்லேயே வந்து இப்போ
டெஸ்ட் கோட் வந்து எழுதியிருக்கோம் எப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. பட் இது வந்து ரைட் டிசைன் கிடையாது. நம்ம எப்பயுமே காமன் பிளேஸில் இருக்கணும். காமன் பிளேஸில் இருந்தால் தான் நமக்கு எப்போ தேவையோ வந்து அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ ரியாக்ட் பொறுத்தளவு காமன் பிளேஸ்னு நம்ம ஹூக்ஸ் தான் எழுதுவோம். இங்கே வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே போயிட்டு ஒரு ஹூக்கில் ஒரு நியூ ஹூக் வந்து கிரியேட் பண்ணுறேன். யூஸ் இதில் நம்ம எல்லா ஃபயர்ஸ்டோர் ஆப்ரேஷனும் இந்த ஹூக்லேயே பண்ணலாம். அதாவது ரீட் வந்து நம்ம ஆல்ரெடி லைவ் டேட்டா அங்கே இது பண்ணிட்டு இருக்கோம். கிரியேட், அப்டேட், டெலிட் எல்லா ஆப்ரேஷனும் இங்கே பண்ணலாம். ஸோ அதனால நான் வந்து இந்த ஃபயர்ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நேம் பண்ணிக்கிறேன். யூஸ் firestore.js அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் நமக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஒரே ஹூக்கில் வந்து வச்சுக்கலாம். ஆடுக்கு மற்ற இதுக்கெல்லாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்ம யூஸ் firestore. ஓகே, இதில் இருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். இதை நான் டெலீட் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணுறேன். சாரி, யூஸ் firestore.js. ஓகே, கான்ஸ்ட் யூஸ் firestore. ஸோ இந்த ஹூக் வந்து எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹுக் கண்டிப்பாக வந்து நம்ம கலெக்ஷன் தான் வந்து இதாக இருக்கும். கலெக்ஷன் தான் பெறாமல் இருக்கும். ஸோ அதனால நான் எஃபி கலெக்ஷன், அதாவது ஃபயர்பேஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து செட் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்தோ இந்த ஃபயர்பேஸில் இருக்க ஒரு ஃபயர்ஸ்டோரில் ஒரு நியூ வெர்ஷனில் இருக்க ஒரு சின்னது என்ன எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. ஏன்னா எரர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக வந்து வராது. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் டேட்டா ஆட் ஆயிடுச்சா இல்லையா அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டும் ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள். ஸோ ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நல்ல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு நம்ம கொடுக்க போகிற வேரியபிள்ஸ் வந்து என்னென்னா டாக்குமெண்ட், இதுக்கு ஒரு செட்டர். ஓகே, செட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து எரர் ஹேண்ட்லிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப கிளியராக வந்து எரர் இருக்காது. ஸோ நம்ம ட்ரை கேட்சில் தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நான் செட் எரர் போட்டு யூ ஸ்டேட் வந்து அகைன் நல்லா வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். இப்போ ஆட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ தட் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு கிரியேட் போஸ்ட்ல தான் தேவை. ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டு இப்போ ஆட் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பெறாம வந்து அனுப்புவோம், தேவைன்னா வந்து அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு வந்து தேவை. வந்து என்ன ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் டீட்டெயில் தானே நம்ம அங்கேருந்து அனுப்புவோம். ஸோ அதனால இதை வந்து டாக்குமெண்ட் நேம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வச்சுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம வைக்கிற நேம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸோட நேமோட கிளாஷ் ஆகக்கூடாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போதைக்கு நான் டாக்குமெண்ட்னு வச்சுக்கிறேன். தேவைன்னா நம்ம ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நம்ம இது வந்து ஆட் பண்ணிட்டோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே கோடு தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ நான் கிரியேட் போஸ்ட்டில் நம்ம எழுதின கோடை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து இப்போ ரெஃபரன்ஸ்க்காண்டி எடுத்துகிட்டு வந்துங்க, திரும்ப எழுதலாம். அப்போ தான் இம்போர்ட்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். ஓகே, கான்ஸ்ட் கலெக்ஷன் ரெஃப் நம்ம இதை வந்து நம்ம பேசாமல் இதை வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா வந்து இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது, எல்லா மெத்தட்ஸ்க்கும், அதாவது ஆடாக இருந்தாலும் சரி எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் இதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதை வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். டிபி வந்து இம்போர்ட் ஆகிருக்காது, இது எதுவுமே இம்போர்ட் ஆகிருக்காது. நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன் ஃபயர்ஸ்டோர்லேருந்து கலெக்ஷன் தேவை. நெக்ஸ்ட் டிபி வந்து தேவை. அதுக்கடுத்து இங்கே என்ன வருதோ நம்ம இந்த கலெக்ஷனை தான் வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து காமனாக நம்ம எல்லா ஆப்ரேஷனுக்கும் இங்கேருந்தே ரெஃப் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து எழுதிடலாம். இதை எடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது வந்து ஒரு டாக் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆட் பண்ணோடனே அதே டாக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்ட் டாக்
அவைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து இதை வந்து அசிங்காக வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா உள்ள நம்ம யூஸ் பண்ண போகிறது அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். இங்கே வந்து அவைட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் ஆட் டாக் வந்து தேவை. அகைன் இது வந்து ஒரு ஃபயர்ஸ்டோர் ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, ஆட் டாக் வந்து ஆட் ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலெக்ஷன் ரெஃப் வந்து பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட் இப்போ நான் திரும்ப இங்கே போகிறேன். கிரியேட் போஸ்ட் போயிட்டு கிரியேட் போஸ்ட்டில் நம்ம இதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த க்ளீன் அப் பண்ணிடலாம். கலெக்ஷன் வந்து தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் ஃபயர்ஸ்டோர் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து நம்ம ஹூக் மூவ் பண்ணிட்டோம். சர்வர் டைம் ஸ்டாம்பையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து டைம் ஸ்டாம்ப் அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம காமன் பிளேஸ் நம்ம ஹூக்லேருந்தே வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு போகிறேன். நம்ம ஃபயர்ஸ்டோர் ஹூக் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வரும். இப்போ நம்ம கிரியேட்டட் அட்ன்ற டைம் ஸ்டாம்ப் வந்து இங்கே தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம காம்போனண்ட்டில் வந்துட்டு அது வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கிரியேட் போஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து அங்கே இருக்காது. இனிஷியலாக அந்த ஃபீல்டு வந்து நம்ம அங்கே கிரியேட்டட் அட்டுன்னு ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம சர்வர் டைம் ஸ்டாம்ப் வந்து ஒரே இடத்துல வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொருக்கும் இம்போர்ட் பண்ணி ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் டைம் ஸ்டாம்ப் வந்து இம்போர்ட் ஆகணும். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஆட் டாக்ல நம்ம அங்கே என்ன டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அட்லீஸ்ட் நம்ம யூஐயில் என்ன வேல்யூஸ் இருக்குமோ அதை வந்து எடுத்துக்கிறோம். டைட்டிலையும் பாடியையும் யூசர் ஐடி வந்து இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கோம். ஸோ 1ன்னு வந்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு கிரியேட்டட் அட்டுன்ற ஃபீல்டை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறோம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ பண்ணிவிட்டு இது அகைன் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே வந்து எரர் ஹேண்ட்லிங் இருக்காது. ஸோ நான் ட்ரை கேட்ச்க்குள்ள வந்து போட்டுக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் நம்ம கேட்ச் பண்ணி அதை எரர் ஸ்டேட் வேரியபிளுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். கேட்ச் எரர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சாரி, எரர் ஃபங்க்ஷன் தேவையில்லை. கேட்ச் எரர் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், செட் எரரில் போயிட்டு எரர் டாட் மெசேஜ், எரரில் வர மெசேஜ் வந்து அங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்ச் எரர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வச்சுருக்கோம்ல, அங்கே போய் செட் பண்ணிக்கலாம். செட் டாக்குமெண்ட்டோட ஸ்டேட் வேரியபிள் எடுத்து இங்கே வந்து இந்த டாக் வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா செட் டாக்குமெண்ட் வந்து வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண வேண்டிய கோட் வந்து அவ்வளோதான். கொஞ்சம் கோடை க்ளீன் அப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது என்னென்னா நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷன் வந்து இந்த வழியாக நம்ம இப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும். ரிட்டர்ன் இப்போ எதாவது எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் டாக்குமெண்ட்ற ஃபங்க்ஷன், ஏன்னா இதை வச்சு தான் இதை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அது மாதிரி டாக்குமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு பார்க்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து தேவையில்லை. எரர் இது மூணையும் வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இந்த ஹூக் வழியாக. ஸோ இந்த ஹூக் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனும் 2 வேரியபிள்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம இந்த ஆப்ரேஷனுக்கு கிரியேட் ஆப்ரேஷனுக்கு எழுதியாச்சு. இதை வந்து அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் போஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கான்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது என்னென்ன அது எல்லாத்தையும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஆட் டாக்குமெண்ட் எரர் இது மூணையும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம இப்போ எதுலேருந்து எடுக்க போகிறோம், யூஸ் Firestore. ஓகே, இது வரலன்னா முக்கியமாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நான் அடிக்கடி இந்த மிஸ்டேக் கமிட் பண்ணுவேன். எக்ஸ்போர்ட் ஓகே, எக்ஸ்போர்ட் ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ ஒர்க் ஆகுங்க. கிரியேட் போஸ்ட் யூஸ் Firestore. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த கலெக்ஷன் வந்து பாஸ் பண்ணணும், போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா நமக்கு ஆட் டாக்குமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே. ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் சப்மிட்டில் போயிட்டு ஆட் டாக்குமெண்ட் வந்து கால் பண்ணால் போதும். கால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருக்க கோட் பேஸ், நான் ஸ்கெலிட்டன் கோட் பேஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணது. நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் இது வந்து பண்ணோம். இப்போது இது வந்து ஆட் டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ எரர்னு நமக்கு இன்னொரு வேரியபிள் இருக்குல்ல, நம்ம இதை வந்து எரர் ஹேண்ட்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து எரர் வந்துச்சுன்னா கண்டிஷனல் ரன்ரிங் தான். இப்போ இன்கேஸ் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஆக்சுவலாக இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் தான். இங்கே வந்து அலர்ட் சக்ஸஸ்ன்னு இருக்கு. நான் இங்கே இது பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் அது இன்னும் ரெட் கலரில் அந்த மெசேஜ் வந்து காமிக்கும். ஸோ எரர் வந்துச்சுன்னா நம்ம இங்கே எரர் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட்டில் யூஸ் எஃபெக்ட் டாக்குமெண்ட் இஸ் அசைன் பட் நெவர் யூஸ்னு இந்த வார்னிங்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். யூஸ் எஃபெக்ட் தேவையில்லை. ஓகே ஓகே டாக்குமெண்ட் இஸ் அசைன்ட் வேல்யூ பட் நெவர் யூஸ்னு இப்போதைக்கு இதை எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ கோட் போனோன்னா கிரியேட் போஸ்ட் போகிறேன். கிரியேட் போஸ்ட்டில் டைட்டில் நம்பர் 20 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். கண்டென்ட் வந்து லாரம் எப்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. கன்சோல் பார்க்கலாம் ஏதாவது எரர் வந்திருக்கான்னு. ஓகே cannot read property of null to date. ஓகே இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. Firestore வந்து என்ன ஆகும்னா நம்ம லைவ் டேட்டா வந்து லிசன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2 ரெஸ்பான்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து இருக்காது. கிரியேட்டட் டேட் ஏன்னா நம்ம அது சர்வர் டைம் ஸ்டாம்ப் தானே எடுத்து செட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்க்கலாம். இது கிரியேட்டட் அட் வந்து நல்லுன்னு வருது பார்த்தீங்கன்னா சர்வர் டைம் ஸ்டாம்பில் இருக்குது. என்னன்னா நமக்கு Firestore வந்து நம்ம லைவ் டேட்டா லிசன் பண்ணும்போது நியூவாக ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரியேட்டட் அட் வந்து சர்வர் டைம் ஸ்டாம்ப் வந்து இமீடியட்டாக செட் ஆகாது. இட் வில் டேக் சம் டைம். அதுக்கப்புறம் திரும்ப செட் ஆகிட்டு நமக்கு இன்னொரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். நம்ம அதுக்குள்ளே இது ரீட் பண்ணுறனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கிரியேட்டட் அட்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். நல் வேல்யூ வந்து இங்கே போஸ்ட்டில் வந்து போஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாட் கிரியேட்டட் அட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்னு வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் தான் நமக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து ஃபயர்ஸ்டோர் வந்து கொடுக்கும். இது வந்து ஃபயர்ஸ்டோரோட பிஹேவியர். இமீடியட்டாக வந்து நம்ம சர்வர் டைம் ஸ்டாம்ப் நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அது செட் பண்ணாது. பட் இதை நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். இங்கே வந்து இதே கண்டிஷனல் ரெண்டராக மாற்றிட்டோம்னா இது வந்து ஹேண்டில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கண்டிஷனல் ரெண்டர் பிரேசஸ் போட்டிருக்கேன் 2 சைடும். உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் டாட் கிரியேட்டட் அட் இருந்துச்சுன்னா மட்டும் இதை வந்து ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். இதனால் நமக்கு யூஐயில் எந்த இம்பாக்டும் வராது. கரெக்டாக தான் வந்து ரெண்டர் ஆகும். இது ஃபயர்ஸ்டோரில் இருக்க ஒரு காமன் ப்ராப்ளம். நம்ம எப்போல்லாம் சர்வர் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண என்ட்ரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே இதை போயிட்டு திரும்ப பண்ணலாம். இன்னொரு என்ட்ரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். டைட்டில் நம்பர் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே போயிட்டு எல்லாரும் இப்சம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிடுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே இது இப்போ அதே பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து அங்கே கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா நம்ம லைவ் அப்டேட்ஸ் எல்லாத்துலையுமே 2 டைம்ஸ் அது நம்ம சர்வர் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறோம் 2 டைம்ஸ் வந்து புஷ் ஆகும். அந்த அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு 2 டைம்ஸ் டேட்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு டைம் ஸ்டாம்ப் இருக்காது. ஸோ நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறோம் போஸ்ட்டில் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து போட்டுடுறோம். நமக்கு வந்து எந்த எரரும் வராது. இங்கே வந்து நமக்கு நெக்ஸ்ட் புஷ்ல வந்து நமக்கு கரெக்டாக டேட்டா வந்துடும். இங்கே நமக்கு வந்து பாப்புலேட்டும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சார்ட் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் ஹூக் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம அதை பில்ட் பண்ணுறப்போ இப்போ கிரியேட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்போ இதே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் ஃபயர்ஸ்டோர்லேயே வந்து இந்த ஹூக்லேயே ஆட் பண்ணிட்டு நம்ம டேட்டா மட்டும் அங்கே நம்ம அதை நம்ம அங்கே ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் வந்து போதும். ஓகே ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கோடும் வந்து நம்ம ரெப்போவில் வந்து புஷ் பண்ணுறேன். நீங்கள் அங்கேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.